இயேசுவின் அருமை சகோதர சகோதரிகளே, பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. இந்த 46வது அதிகாரத்தில் யோசேப்பு இந்த செய்தியை கேட்ட பிற்பாடு தன்னுடைய புதல்வர்கள் எல்லாரையும் அழைத்து கொண்டு முதலில் அவர் பெர்சபாவை சென்றடைந்தார். அங்கு அவருடைய தந்தை ஈசாக்கின் கடவுளினுடைய பழிகளை ஒப்பு கொடுத்தார். அந்த இடத்துல கடவுள் அவருக்கு தோன்றி யோசேப்புக்கு ஆறுதல் கொடுக்கிறார். பயப்படாத, நீ எகிப்துக்கு போக அஞ்ச வேண்டாம், அங்கு உன்னை நான் பழுகி பெருக செய்வேன், யோசேப்பினுடைய கைகளால் உன் கண்களை அவன் மூடுவான் என்று அவருக்கு தைரியம் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவது, அவர்களுடைய அந்த பட்டியலை, பிள்ளைகளுடைய பட்டியலை, புதல்வர்களுடைய பட்டியலை தான் நான் பார்க்கிறோம். கிட்டத்தட்ட அவர்கள் 66 பேர் மொத்தம் அவர்கள் குடும்பமாக எகிப்திற்கு நுழைந்தவர்கள். அப்போது யோசேப்பு அவருடைய புதல்வர்களோடு சேர்த்து யாக்கோப்பினுடைய இந்த குடும்பம் மொத்தம் 70 பேர் இருக்கிறாங்க. அந்த பேர்களையும் இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். மூன்றாவது, யாக்கோப்பு யோசேப்பை சந்திக்கும் பொழுது நடந்த அந்த நிகழ்வு. இருவருமே அழுகிறார்கள். தேம்பி கட்டி அணைத்து கொண்டு தந்தையை பார்த்த யோசேப்பு அழுது தன்னுடைய பாசத்தை வெளிப்படுத்துகிறார், ஆறுதல் படுத்துகிறார். அதன் பிற்பாடு தன்னுடைய புதல்வர்களை எல்லாரையும் இவ்வாறு நீங்கள் பார்வோனை போய் சந்திக்கணும், உங்களுடைய குல தொழிலை சொல்லணும் என்று அவர்களை தயார்படுத்துவதையும் இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். என் அன்பு சகோதரமே, கடவுளுடைய திட்டத்திற்கு அடிபணிந்து யாக்கோப்பு செயல்பட்டதால் அதை கடவுள் ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். கண்டிப்பாக அந்நிய தேசத்திலும் அவர்களை வாழ வைக்கிறார் என்ற அந்த செய்தி நமக்கு கொடுக்கப்படுகிறது. நாமும் நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் கொடுத்த அந்த திட்டத்தை ஒத்துக்கொள்ளும் பொழுது எந்த இடமாக இருந்தாலும், எந்த இடத்துல நாம் விதைக்கப்பட்டாலும், நம்முடைய புனித சலேசியார் சொல்வது போல, ஊன்றிய இடத்தில் மலர்ந்திடு, எந்த இடத்துல நீ விதைக்கப்படுகிறாயோ அந்த இடத்துல நீ மலர்ந்திடு, அங்கு கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பார் என்ற அந்த நல்ல எண்ணத்தோடு இந்த 46வது அதிகாரத்திற்கு நாம் செவிமடுப்போம். பின்பு இஸ்ரவேல் தமக்கிருந்த யாவற்றையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு பெர்சேபாவை சென்றடைந்தார். அவ்விடத்தில் தம் தந்தை ஈசாக்கின் கடவுளுக்கு பலிகளை ஒப்புக் கொடுத்தார். அன்றிரவு கடவுள் இஸ்ரவேலுக்கு காட்சியளித்து, யாக்கோப்பு யாக்கோப்பு என்று அழைத்தார். அவர் இதோ அடியேன் என்றார். கடவுள், உன் தந்தையின் கடவுளான இறைவன் நானே. எகிப்திற்கு செல்ல நீ அஞ்ச வேண்டாம், அங்கே உன்னை பெரிய இனமாக வளரச் செய்வேன். நானும் உன்னோடு எகிப்திற்கு வருவேன், உன்னை நான் அங்கிருந்து மீண்டும் அழைத்து வருவேன். யோசேப்பு தன் கையாலே உன் கண்களை மூடுவான் என்றார். யாக்கோப்பு பெர்சேபாவை விட்டு புறப்பட்டார். இஸ்ரேலின் புதல்வர்கள் தம் தந்தையாகிய யாக்கோப்பையும் தங்கள் பிள்ளைகளையும் மனைவியரையும் அவருக்கு பார்வோன் அனுப்பியிருந்த அந்த வண்டிகளில் ஏற்றி கொண்டனர். கானான் நாட்டில் அவர்கள் சேர்ந்திருந்த ஆடு மாடுகளையும் சொத்துக்களையும் சேகரித்து கொண்டார். இவ்வாறு யாக்கோப்பு தம் வழிமரபினர் அனைவரோடும் எகிப்திற்கு போனார். தம் புதல்வரையும் அவர்கள் புதல்வரையும் தம் புதல்வியரையும் புதல்வரின் புதல்வியரையும் தம் வழிமரபினர் அனைவரையும் அவர் தம்மோடு எகிப்திற்கு அழைத்து கொண்டு சென்றார். எகிப்திற்கு வந்து சேர்ந்த யாக்கோப்பும் அவர்கள் புதல்வர்களும் ஆகிய இஸ்ரேலரின் பெயர்கள் பின்வருமாறு: யாக்கோப்பின் தலைமகன் ரூபன். ரூபனின் புதல்வர்கள் அனோக்கு, பல்லு, எட்சரோன், கர்மி. சிமியோன் புதல்வர் எமுவேல், யாமின், ஓகாது, யாக்கின், சோவார். கானானிய பெண்ணின் மகன் சாவுல். லேவியின் புதல்வர் கெர்சோன், கோகாத்து, மெராரி. யூதாவின் புதல்வர் ஏர், ஓனான், சேலா, பெரேட்சு, செராகு. இவர்களில் ஏரும் ஓனானும் கானான் நாட்டில் இறந்து போயினர். எட்சரோன், ஆமூன் என்பவர்கள் பெரட்சேவுக்கு பிறந்த புதல்வர்கள். இசக்காரின் புதல்வர் தோலா, பூவா, யாசுப்பு,
சிம்ரோன். செபுலோனின் புதல்வர் செரேது, ஏலோன், யாகுலவேல். இவர்கள் லேயாவின் பிள்ளைகள். இவர்களையும் தீனா என்ற மகளையும் பதான் அராமில் யாக்கோப்புக்கு பெற்றெடுத்தார். லேயா வழிவந்த அவர் புதல்வியர் மொத்தம் 33 பேர். காத்தின் புதல்வர் சிபியோன், அக்கி, சூனி, எட்சபோன், ஏரி, அரோதி, அரேலி. ஆசேரின் புதல்வர் இம்னா, இசுவா, இசுவி, பெரியா. இவர்களுடைய சகோதரி செராகு. பெரியாவினுடைய புதல்வர் எபேர், மல்கியேல். இவர்கள் லாபான் தன் மகன் லேயாவுக்கு கொடுத்த சில்பாவின் பிள்ளைகள். இவள் வழியாக யாக்கோப்புக்கு பிறந்தவர்கள் இந்த 16 பேர். யோசேப்பு பென்யமீன் என்பவர் யாக்கோப்பினுடைய மனைவி ராக்கேலின் புதல்வர். யோசேப்பிற்கு எகிப்து நாட்டில் புதல்வர் பிறந்தனர். ஓன் நகர் அர்ச்சகர் போற்றிபெராவினுடைய மகளான அசினத்து அவர்களை அவருக்கு பெற்றெடுத்ததால் அவர்கள் மனாசே, எப்ராயிம் ஆவர். பென்யமீனின் புதல்வர் பேலா, பெக்கேர், அசுபேல், கேரா, நாகமான், ஏகி, ரோசு, முப்பீம், குப்பீம், அருது. ராக்கேல் வழிவந்த யாக்கோப்பின் புதல்வர் மொத்தம் 14 பேர். தானின் மகன் ஆசும். நப்தலியின் புதல்வர் யாகுட்சேல், கூனி, ஏட்சேர், சில்லேம். இவர்கள் லாபான் தன் மகள் ராக்கேலுக்கு கொடுத்த பில்காவின் பிள்ளைகள். இவள் வழியாக யாக்கோப்புக்கு பிறந்தவர்கள் மொத்தம் 7 பேர். யாக்கோப்பின் புதல்வருடைய மனைவியரை தவிர அவரது வழிமரபாக எகிப்தில் புகுந்தோர் மொத்தம் 66 பேர். எகிப்து நாட்டில் யோசேப்புக்கு பிறந்த புதல்வர்களோ 2. ஆகவே எகிப்தில் குடியிருந்த யாக்கோப்பின் குடும்பத்தார் எல்லோரும் 70 பேர் ஆவர். கோசேன் பகுதியில் யோசேப்பு தம்மை வந்து சந்திக்குமாறு யாக்கோப்பு யூதாவை தமக்கு முன் அனுப்பியிருந்தார். அவர்கள் கோசேன் வந்து சேர்ந்தார்கள். யோசேப்பு தம் தேரை பூட்டிக் கொண்டு தம் தந்தை இஸ்ரேலை சந்திக்க சென்றார். யோசேப்பு தம் தந்தையை கண்டவுடன் அவரை அரவணைத்து அவர் தோளில் சாய்ந்து கொண்டு வெகுநேரம் அழுதார். அப்பொழுது இஸ்ரேல் யோசேப்பிடம், இப்பொழுது நான் சாக தயார். நீ உயிரோடு தான் இருக்கிறாய். உன் முகத்தை கண்ணார கண்டுவிட்டேன் என்றார். பின்னர் யோசேப்பு தம் சகோதரரையும் தம் தந்தையினுடைய குடும்பத்தாரையும் நோக்கி, நான் பார்வோனிடம் போய் கானான் நாட்டிலிருந்து என் சகோதரரும் என் தந்தையினுடைய குடும்பத்தாரும் என்னிடம் வந்திருக்கிறார்கள். அவர்கள் மந்தை மேய்ப்பவர்கள். மந்தைகளை வைத்து பேணுவது அவர்கள் தொழில். அவர்கள் தங்கள் ஆடு மாடுகளையும் தங்களுக்கு சொந்தமான யாவற்றையும் தங்களுடன் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று அவருக்கு தெரிவிப்பேன். பார்வோன் உங்களை வரவழைத்து உங்கள் தொழில் என்ன என்று கேட்கும் பொழுது நீங்கள் மறுமொழியாக, எங்கள் சிறுவயது முதல் இந்நாள் வரை பணியாளர்களாகிய நாங்கள் எங்கள் மூதாதையரைப் போல் மேய்ப்பவர்களாயிருக்கிறோம் என்று சொல்லுங்கள். நீங்கள் கோசேன் பகுதியில் குடியிருக்கும்படி அனுமதிக்கப்படுவீர்கள். ஏனெனில் ஆடு மேய்ப்பவர்கள் அனைவரும் எகிப்தியருக்கு அருவருப்பானவர்கள் என்றார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.